நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் அருமை அடிமையே, நீ இந்த சாணக்கியனின் இறுதி மூச்சு வரையில் இவன் கூடவே இரு. இறுதி கட்டத்தில் எவராது ஒருவர் கூட இருக்க வேண்டும் அல்லவா, இல்லையா? உன்மேல் உள்ள நம்பிக்கை வேறு எவர் மீதும் எனக்கு கிடையாது. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, நீங்கள் மரணிக்க முடியாது. உங்களுக்கு எதுவும் நேர நான் நிச்சயம் விட மாட்டேன். சற்று பொறுங்கள், நான் ஏதாவது செய்கிறேன். ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, நான் சென்று ஔஷதம் எடுத்து வருகிறேன். அட கடவுளே, அப்படியானால் நீங்கள் இதை முழுங்கவில்லையா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் இதை முழுங்காமல் இருந்தீர்களே. ஆச்சாரியரே, நீங்கள் தான் இந்த விஷத்தை பருகவில்லையே, பிறகு எவ்வாறு? நீ கொடுத்த மருந்தின் சுவை எனது நாவில் பட்டவுடனேயே எனக்கு இது விஷம் என்று தெரிந்துவிட்டது. எனது யோக பயிற்சியின் உதவியால் நான் இந்த விஷத்தை உள்ளே செல்லாமல் தடுத்து விட்டேன். அதை தொண்டையிலேயே நிறுத்திவிட்டேன். இருப்பினும் கொஞ்சம் விஷமானது எனக்குள்ளே சென்று விட்டது. என்னிடம் அதிக நேரம் இல்லை சந்திரகுப்தா. இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகாத ஆச்சாரியரே. விஷத்தின் பாதிப்பை குறைப்பதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு ஔஷதம் இருக்க வேண்டும். நீங்கள் அனைத்தும் அறிந்தவர் தானே. நீங்கள் பெரிய வித்வான், உங்களுக்கு அனைத்தும் தெரியும். எனக்கு பதில் கூறுங்கள் ஆச்சாரியரே. காட்டுக்குள்ளே இதற்காக ஒரு விருட்சம் இருக்கிறது. அதன் இலையில் இருக்கும் சாறு இது போன்ற விஷத்திற்கு மருந்தாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த மரத்தை என்னால் தான் அடையாளம் காண முடியும். என்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது சந்திரகுப்தா. ஆச்சாரியரே, இன்னும் என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை விடுவிப்பதற்கு அனைத்து திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். செல்யூக்கஸும் இதற்கு தான் வந்திருக்கிறான். அவன் நமக்கு உதவி செய்வான் ஆச்சாரியரே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சந்திரகுப்தா? ஆச்சாரியரே, அன்றே நான் உங்களிடம் என்ன சொன்னேன்? இந்த இடத்தில் உங்களை இருக்க விட மாட்டேன், உங்களை காப்பாற்றுவேன் என்றேன். என்னோடு வந்து ஔஷதத்தை எடுங்கள், நீங்கள் குணமாகிவிடலாம். நம்முடைய திட்டத்தின்படி செல்யூக்கஸும் நடந்து முன்னேறி கொண்டிருக்கிறான் ஆச்சாரியரே. ஆச்சாரியரே, முதலில் இங்கிருக்கும் இந்த சிம்மாசனத்தை திருப்ப வேண்டும். அப்போது அந்த கதவு திறந்து கொள்ளும். உன்னை மனமாற வரவேற்கிறேன் என் அருமை நண்பா செல்யூக்கஸ். கூறு, யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றதா? நன்றாக நடக்கிறது. அதை பற்றி கூறத்தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன். நான் நினைத்தது இதுதான். நாம் இருவரும் யுத்தத்துக்கு செல்கையில் நாம் இங்கு இல்லாத நேரத்தில் இந்த அரண்மனையின் பாதுகாப்பை எப்படி வலுப்படுத்தலாம் என்று பேசத்தான் வந்தேன். இப்போதெல்லாம் அனைவரும் எனக்கு உதவி செய்ய நினைக்கிறார்கள். ஆம் அரசே, இப்போது நான் உங்களுக்கு முன்பாக உங்கள் பாதுகாப்பில் இருக்கும் குறைகளை எண்ணி கூறுவேன். நான் உங்களை குறைவாக எடைப்படுவதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்று நான் உங்களை வேண்டி கேட்கிறேன். பதிலாக நம் செயல் மற்றும் சேனைகளை மனதில் கொண்டு நீங்கள் உங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அதோடு நான் கூறுவதை கவனமாக கௌரவத்துடன் கேளுங்கள். நிச்சயம். எனக்கு என்னுடைய சிம்மாசனம் மிகவும் பிரியமானது. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உயரத்திலிருந்து கீழே நிற்பவர்களை பார்த்து பேசும்போது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கும். பரம சந்தோஷத்தின் உணர்வுதான் வருகிறது. வரும் வழியை சேனைகளுக்கு கூறிவிட்டேன் ஆச்சாரியரே. அவர்கள் சீக்கிரமாக நம் பக்கம் வந்து விடுவார்கள்.
நாம் உடனே இங்கிருந்து சென்று விட வேண்டும். அந்த வாயில்தான் உங்கள் விடுதலைக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 30 அடிதான் இருக்கிறது. ஆடி எடுத்து வையுங்கள் ஆச்சாரியரே. அவர்கள் இங்கு வந்து விடுவார்கள். சீக்கிரம் வாருங்கள். செல்யூக்கஸிடம் நான் திட்டங்களை எல்லாம் கூறிவிட்டேன். அவர்கள் அரண்மனைக்குள் இருக்கும் இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து கொண்டிருப்பார்கள். அது தனானந்தன் சிம்மாசனத்தின் ஒரு பக்கத்திலிருந்து திறக்கிறது. இதுதான் மகதத்தின் சிறந்த மதுபானம். இல்லை இல்லை, எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு பொருளையும் தன் வலது கையால் தான் வாங்கிக் கொள்வான், இவ்வாறு இடது கையால் அல்ல. ஆனால் இதெல்லாம் பிறகுதான் அரசே. முதலில் சில வேலைகள். சந்திரகுப்தா, என்னால் தானே உனக்கு இவ்வளவு பெரிய சங்கடம் ஏற்பட்டுள்ளது. என்னிடம் அதிக நேரம் இல்லை சந்திரகுப்தா. ஆம், உங்களுக்கு தான் அனைத்தும் தெரியும் அல்லவா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்களிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் நான் கூறுவதை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். ஆச்சாரியரே, 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 என்னை பாருங்கள். ஆச்சாரியரே, என்னை பாருங்கள். உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களுடைய இந்த அகண்ட பாரதத்தின் கனவு நினைவாக வேண்டும் அல்லவா? ஆச்சாரியரே, முயற்சி செய்யுங்கள் ஆச்சாரியரே. இல்லை என்றால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஆச்சாரியரே, முயற்சி செய்யுங்கள். எனக்கென்னவோ அரண்மனையின் இந்த பக்கம்தான் பாதுகாப்பு குறைவாக இருப்பது போல் தெரிகிறது. இந்த இடத்திலிருந்து ஒரு சுரங்கத்தை அமைத்து நேராக உள்ளே வந்துவிட முடியும். இந்த இடத்தில்தான் அவர்கள் வழியை கடந்து விட முடியும். இந்த இடத்தில் நீங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துங்கள். இங்கிருந்தே நீங்கள் அனைத்தையும் மேற்பார்வையிட முடியும். ஆனால் அதுவும் போதாது. இதற்கும் பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. எவராவது இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்குள்ளேயும் வந்து விடலாம். ஆனால் உண்மையில் இதுவும் முடியாது. இல்லை 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 நண்பா, இது சாதாரண பொருட்களால் உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு இடமும் நன்றாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஷம் நிறைந்தது. எவர் இதன் அருகில் வந்தாலும்
உடனே மரணம் அடைந்து விடுவார்கள். நல்லதுதான். எவராவது உங்களை மீறி இதனுள் நுழைந்து விட்டால் தங்கள் கையில் இருக்கும் ஆயுதத்துடன் எளிதாக இதை கடந்துவிட முடியும். யாராவது இந்த இடத்தை கடக்க வேண்டுமானால் இந்த சுவரை உடைத்தாக வேண்டும். பலம் நிறைந்த ஒருவருக்கு இந்த சுவரை உடைப்பது மிகவும் சாதாரண காரியம்தானே? அதன் பிறகு இங்கு இந்த 3வது இடத்திற்கு வந்து விடுவார்கள். என்ன தனானந்தன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டும், ஆனால் புன்னகைக்கிறீர்கள். நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எவர் உனக்கு இத்தனை விஷயங்களை விரிவாக கூறினார்களோ அவருக்கு என்னை விட புத்தி குறைவாகத்தான் உள்ளது. ஏனென்றால் எவர் ஒருவர் இந்த சுவரை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ அங்கிருந்து ஒரு விஷப்புகை உருவாகும். அதையும் மீறி அந்த கதவை உடைத்தால் அங்கிருந்து மரணத்திற்கான அழைப்பு வந்துவிடும். அதனால் நீ கவலை கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் நண்பா, உன்னுடைய இந்த நண்பன் கோழை, புத்தியற்றவன் கிடையாது என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக இல்லை அரசே. இருப்பினும் நீங்கள் தான் என்னுடைய விசேஷ சக்திசாலி நண்பனாயிற்றே. உங்களைப் போல் ஒருவர் என்னுடன் இருக்கையில் இந்த 15 ராஜ்யங்களை ஆக்கிரமிக்கும் என்னுடைய கனவை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். என் அருமை நண்பா, கவலையை விடு. இந்த மதுபானத்தை வருகை. இன்னும் கொஞ்சம் ஆச்சாரியரே, சற்று முயற்சி செய்யுங்கள் ஆச்சாரியரே. இன்னும் கொஞ்சம் முயற்சி. என்ன இது நாற்றம்? சந்திரகுப்தா, இது மிகவும் ஆபத்தான விஷயம். கதவை மூடிவிடு. இந்த பாதையில் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதோ மரணம் நேர்ந்து விட்டு இருக்கும். அப்படியானால் செல்யூக்கஸின் திட்டம் வீணாகி விட்டதா? அதை மூடிவிடு. ஆச்சாரியரே. சந்திரகுப்தா, நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா, என்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது. இப்போது என்னுடைய கனவு இப்போது அதை நீதான் நிறைவேற்ற வேண்டும். நினைவிருக்கட்டும் சந்திரகுப்தா, இது தர்ம யுத்தமாகும்.
இனிமேல் இது உன்னுடைய யுத்தம் சந்திரகுப்தா. இனிமேல் ஆச்சாரியரே! இல்லை, இவ்வாறு நடக்கக்கூடாது. நீங்கள் கண்ட அகண்ட பாரதத்தின் கனவை நனவாக்காமல் செல்லக்கூடாது ஆச்சாரியரே. இங்கு சேனைகள் எவரையும் காணவில்லையே. நம்முடைய சேனாதிபதி பத்ரசாலுக்கு மட்டும் நம்முடைய சேனைகள் ஒருவரும் இங்கு இல்லை என்று தெரிய வந்துவிட்டால் என்ன ஆவது? நாம் அனைவரும் கையும் களவுமாக பிடிபடுவோம். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வது? ஆச்சாரியரே! சந்திரகுப்தா, நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா, என்னிடம் அதிக நேரம் இல்லை. இருப்பினும் இதை உன்னிடம் கூற வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய முடிவுக்கு பிறகு என்னுடைய பாரத நாட்டிற்கான இந்த கனவும் முடிந்துவிடக்கூடாது. சந்திரகுப்தா, என்னுடைய இந்த கனவை நிறைவேற்ற நீ மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. எனக்கு வாக்கு கொடு. அந்த தரானந்தனின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நம் தாய் நாட்டை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடு. சுதந்திரத்தின் ஒளியை நோக்கி வழி நடத்து. ஒளியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு வாக்கு கொடு சந்திரகுப்தா, வாக்கு கொடு. இல்லை ஆச்சாரியரே, உங்களுக்கு எதுவும் நேராது. இல்லை சந்திரகுப்தா, நான் இதையெல்லாம் கேட்க விரும்பவில்லை. நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறேன். நீ தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டும். எனக்கு வாக்கு கொடு. இல்லை ஆச்சாரியரே, என்னால் உங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அகண்ட பாரதத்தின் கனவு பூர்த்தியாவதை உங்கள் கண் முன்னால் நடத்தி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எத்தனை காலங்களாக நீங்கள் முயற்சி செய்து வருகிறீர்கள். ஒருவேளை அதனால்தான் வருங்கால பாரதத்தின் ஒளியை என்னால் காண முடிகிறது. இவ்வளவு காலமாக நீங்கள் கண்ட அகண்ட பாரதத்தின் கனவே ஒரு பிரமைதான். அப்படித்தான் எனக்கு முதலில் தோன்றிக் கொண்டிருந்தது. உங்களுடைய தாய் நாட்டை உருவாக்குவேன் என்ற உங்களுடைய நிஷ்டை என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தாய் நாட்டிற்கு என்னை அர்ப்பணிக்க ஆவலாக இருந்தது ஆச்சாரியரே. நான் சந்திரகுப்தனான நான் என்னுடைய இந்த தாய் நாட்டை சாட்சியாக கொண்டு இந்த சபதத்தை செய்கிறேன். இன்றிலிருந்து உங்கள் அகண்ட பாரதத்தின் கனவை நான் நினைவாக்குவேன் ஆச்சாரியரே. இன்றிலிருந்து, இந்த சனத்திலிருந்து நீங்கள் கண்ட பாரதத்தின் கனவு என்னுடையதாகும். நான் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி காட்டுவேன். அநியாயத்தை அழித்து காட்டப் போகிறேன். பழியின் மறுவுருவமாக போகிறேன். இன்றிலிருந்து, இந்த கணத்திலிருந்து நான் சபதம் செய்கிறேன். நீங்கள் கண்ட பாரத கனவை நினைவாக்கி காட்டும் வரை
சிறிது நேரம் கூட நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆச்சாரியரே. எனக்கு ஆசீர்வாதம் வழியுங்கள் ஆச்சாரியரே. உங்களுடைய இந்த சிஷ்யன் உங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் தவிப்பான். ஆகையால் என்ன நடந்தாலும் சரி, சீக்கிரமே இங்கிருந்து உங்களை விடுவிப்பதே என் லட்சியமாகும். உன்னுடைய லட்சியத்தில் நீ தனி ஆள் இல்லை சந்திரா. நான், உன்னுடைய நண்பர்கள் அனைவருமே உன்னுடன் இருக்கிறோம். அம்மா, ஆச்சாரியரை உன்னால் மட்டும் இங்கிருந்து தனியாக வெளியில் அழைத்து செல்ல முடியாது. அதற்கு நாங்களும் உனக்கு துணையாக இருப்பது அவசியம். என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறு சந்திரா. அம்மா, இந்த நேரத்தில் வாயிற்கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். வேறு ஏதாவது வழியில்தான் ஆச்சாரியரை அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் பல காலமாக இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது வழி தெரிந்திருக்க வேண்டுமே. அதன் மூலம் ஆச்சாரியரை வெளியில் அழைத்து சென்று விடலாம். யோசித்து பாருங்கள் அம்மா, ஏதாவது வழி தெரியுமா? வண்ணான்துறை. என்ன? ஆம், அந்த வண்ணான்துறையில்தான் நீர்க்குழாய் இருக்கிறது. அதன் வழியாகத்தான் அரண்மனையில் இருக்கும் தண்ணீர் வெளியே போகின்றது. அப்படியே ஆகட்டும் அம்மா. நான், நீங்கள், இந்திரா, தூம், ஸ்தூல், நாம் அனைவருமே தனானந்தனின் கண் முன்பாக இருந்து கொண்டு அவனுடைய கண்ணில் மண்ணை தூவி விடலாம். அதோடு ஆச்சாரியர் சாணக்கியரை இங்கிருந்து அழைத்து சென்று விடலாம். இதுதான் அம்மா என்னுடைய திட்டம். வீரர்களே, சிறையில் இருந்த அந்த பிராமணர் இறந்து போய்விட்டார். என்ன? சாணக்கியர் இறந்து விட்டாரா? என்ன எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சென்று அவரை பாருங்கள். நான் மகாராஜாவிடம் விஷயத்தை கூறுகிறேன். இன்னொன்று, அவர் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். இது மகாராஜாவின் கட்டளை. சீக்கிரம் செல்லுங்கள். மகாராஜா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பிடிவாதக்கார சாணக்கியர் இப்போது இறந்து போய்விட்டார். இறக்கவில்லை அடிமையே, தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை அதிகாரி மகாராஜா தனானந்தனின் கையால் உருவாக்கப்பட்ட விஷத்தால் அவன் தப்பிப்பது என்பது நடக்காது. இந்திரன் ஸ்தூல் போகும் வழியில் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்று கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்நேரம் அவர்கள் தங்கள் காரியத்தை செய்து முடித்திருக்க வேண்டும். அட கடவுளே, இந்த சாணக்கியர் இறந்து விட்டாரே. இவர் இறக்க வேண்டியவர்தான். ஏனென்றால் இவர் ஒரு தேச துரோகி. ஆமாம், இவர் ஒரு தேச துரோகி. அமைதியாக இருங்கள். இங்க பாருங்கள், இவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது எந்த அநியாயங்களை செய்திருந்தாலும் அது இப்பொழுது முடிந்து விட்டது. ஆனால் இவர் இப்பொழுது மரணித்து விட்டார். இவர் ஒரு பிராமணன் ஆவார். அதனால் இவருக்கு அதன்படி மானம், மரியாதையானது வழங்குவதுதான் சரியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை நாம் இவருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும். இல்லை என்றால்
இல்லை என்றால் இந்த பாவ காரியத்தில் நம் அனைவருக்கும் பங்கு உண்டு. நேராக நரகம்தான் செல்வோம். சரி, இவன் சரியாக சொல்கிறான். இப்பொழுது நாம் முதல் வேலையாக இவருடைய வஸ்திரத்தை மாற்றி விடலாம். எங்களை பொறுத்தவரை இவர் ஒரு தேச துரோகி. உங்களுக்கு இவர் மேல் அக்கறை இருந்தால் இவருடைய இறுதி சடங்கை செய்து கொள்ளுங்கள். இவருடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தடுக்க மாட்டோம். சரி சரி, இந்த காரியத்தை எவராவது ஒருவர் செய்துதான் ஆக வேண்டும். அதை நாமே செய்து விடலாம். சீக்கிரமாகட்டும் நண்பா. இன்னும் சிறிது நேரம் சுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆச்சாரியரே. சந்திரன் உங்களை அவ்வளவு எளிதில் மரணிக்க விட மாட்டான். ஒருவனுக்கு நான் மரணத்தை அளித்து விட்டேன் என்றால் அவனை அந்த மரணத்திலிருந்து எவராலும் காப்பாற்ற முடியாது. மிக்க நன்று அரசே. உங்களை கண்டு நான் மகிழ்கிறேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வேகமானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறது. விஷயம் இப்போது எவரையும் மகிழ்விப்பதற்கு அல்ல செல்யூகஸ். விஷயம் அனைவரது முன்னாலும் ஒரு உதாரணத்தை அளிக்க வேண்டும். அனைவருக்கும் ஒன்றை தெரிவிக்க வேண்டும். எவன் ஒருவன் தனானந்தனின் தனம் மற்றும் அவன் சிம்மாசனத்தின் மேல் பார்வை செலுத்துகின்றானோ அவனுக்கு இந்த நிலைதான் ஏற்படும். இப்போது நீ கவலைப்படாதே நண்பா செல்யூகஸ். உனக்கு விஷயம் புரிந்திருக்குமே. குழப்பங்கள் அனைத்தையும் தீர்ப்பதில் நான் ஒரு வல்லவன் என்பது. வாடிமையே, அந்த சாணக்கியனின் சடலத்தை பார்க்க என்னை அழைத்துச் செல். அவனது மரணத்தை காண நான் மிக ஆர்வமாக இருக்கிறேன். உங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. மன்னித்து விடு சந்திரகுப்தா. உனக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்போதும் உங்களால் எனக்கு உதவ முடியும். வாடிமையே. வருகிறேன் மகாராஜா. நான் ஆச்சாரியர் சாணக்கியரை இங்கிருந்து வெளியில் அழைத்து செல்ல போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, அந்த சிறைச்சாலை இருக்கும் அறைக்கு அருகில் வாருங்கள். நான் தனானந்தனோடு அங்கு இருப்பேன். நீ கூறியபடியே நடக்கும் சந்திரகுப்தா. என்ன நடக்கிறது இங்கு? எங்கே அந்த சாணக்கியன்? இறந்து போன அவருடைய உடம்பிலிருந்து வஸ்திரத்தை மாற்றி வேறு உடையை அணியப் போகிறார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இப்படி அவனுக்கு பிராமணன் என்ற தகுதியும் மரியாதைக்கான தகுதியும் கிடையாது. இதை விளக்குங்கள். இந்திரா, இந்திரா, ஸ்தூல், உங்கள் இருவருக்கும் என்னவாயிற்று? இவர்கள் தான் வஸ்திரத்தை மாற்றப் போகிறோம் என்று சொன்னார்கள். அவன் உயிருடன் இருக்கிறான். சாணக்கியன் உயிருடன் இருக்கிறான். அரண்மனையின் அனைத்து கதவுகளையும் மூடி விடுங்கள். எனக்கு அந்த சாணக்கியன் வேண்டும்.
நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்விதான் அடைகிறது. என்னவாயிற்று? இந்த சக்கரம் மாறி இருக்கிறது பத்ரசால். இதன் மூலமாக யாரோ சுரங்கத்திற்குள் செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். மகாராஜா, அதை செய்தது யார் என்றால் சாணக்கியரின் சிஷ்யர்கள். சாணக்கியன்? யாரோ சாணக்கியனை விடுவிக்க முயற்சித்திருக்கிறார். அடிமை இவன் வண்ணாந்துறையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறானோ, இவன் அரச தூதன். இவனுக்கு அங்கு என்ன வேலை? இது சந்திரகுப்தனுடைய புது திட்டமாக இருக்கும். இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. மகாராஜா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் அவருடைய வஸ்திரத்தை மாற்ற இருந்தோம். எங்களுக்கு ஞாபகம் இருந்த வரையில் எங்கள் தலைமையில் பலமான தாக்குதல் ஏற்பட்டது. பிறகு நாங்கள் மயக்கம் அடைந்து விட்டோம் மகாராஜா. மகாராஜா, அரண்மனையில் எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம். அந்த சாணக்கியனை எங்கும் காணவில்லை. அவன் என்ன காற்றாகி ஆகாயத்தில் பறந்து விட்டானா? அவன் அரண்மனையில் தான் இருக்கிறான். நன்றாக தேடுங்கள். இந்த நேரத்தில் தூமன் ஆச்சாரியரோடு வண்ணாந்துறைக்கு வந்திருப்பான். என்ன அரசே? என்ன விஷயம்? அதிர்ச்சியாக இருக்கிறீர்கள். இங்கே ஏதாவது நடந்து விட்டதா? இல்லை நண்பா, இங்கே எதுவும் நடக்கவில்லை. இந்த இடத்தில் நிரந்தர பாதுகாப்பை பற்றியும் ஏற்பாடுகளை பற்றியும் நான் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பேன். அதன் வேலையிலேயே இருப்பேன். அத்துடன் நீயும் கூறினாயே, இந்த யுத்த சமயத்தில் பாதுகாப்பு விஷயத்தில் நாம் மிகவும் கவனத்தோடும் சக்தியோடும் இருக்க வேண்டும் என்று, இல்லையா? ஆனால் சில நொடிகளுக்கு முன்னால் அரண்மனையின் கதவுகள் மூடப்பட வேண்டும் என்று கூறியதை கேட்டேனே. யாரோ ஒருவர் தப்பித்து விட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். நான் தான் அவர் கூறினேன். இது பாதுகாப்பின் பயிற்சி. பாதுகாப்பை செய்வதில் எங்களுடைய பெரிய நிபுணர் மிகவும் கடமைக்காரர். அவருடைய பயிற்சி தான் இவை அனைத்தும். அவர் அளிக்கக்கூடிய பயிற்சி அனைத்தும் எவ்வாறு இருக்கும் என்று சோதித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கவலையே கொள்ளாதே, அனைத்துமே கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உன்னுடைய திட்டப்படி நான் முன்னேறுவதற்கு ஆவலாக இருக்கிறேன். நீ உன்னுடைய கூடாரத்திற்கு சென்று நாம் முன்னேறுவதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிரு. சரி, இப்போது நான் விடைபெறுகிறேன். சற்று நில் நண்பா செல்யூகஸ். நீ என்னுடைய விருந்தாளி, அது மட்டுமில்லாமல் என் அருமை நண்பனாவாய். உன்னை கூடாரம் வரை விட்டு வர என்னால் இயலாது. ஆனால் என்னுடைய அடிமை அந்த காரியத்தை செய்வான். அடிமையே, உங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. சற்று நில். இவனை நேராக அவனது ரதத்தில் ஏற வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அரண்மனையில் நடக்கும் எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. சகோதரா, சகோதரா, சாணக்கியன் தப்பிவிட்டான் என்று கேள்விப்பட்டேன். மெதுவாக பேசுங்கள். இங்கு உள்ள அனைவருக்கும் காது கேட்கும். அது மட்டுமின்றி நம் எதிரிக்கு காது கூர்மையாக கேட்கும். சகோதரா, நான் சில நொடிகளுக்கு முன்னர் தான் இந்த சந்திரகுப்தனின் அடிமை நண்பன்
வண்ணாந்துறைக்கு செல்வதை பார்த்தேன். அவனுக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது? சகோதரா, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பை அளியுங்கள், ஒரு வாய்ப்பு. சாணக்கியனை தப்ப வைத்தது அந்த சந்திரகுப்தன் தான் என்று நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நன்றி. இந்த உதவியை தான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நில்லுங்கள். மகாராஜா எங்கே? அவர் வண்ணாந்துறை பக்கமாக சென்றாராம் மாத்தியரே. வா பத்ரசா. வாருங்கள் ஆச்சாரியரே. ஓ, மகாராஜா தனானந்தனா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன்னுடைய மிக சிறந்த, மிகவும் அன்பான எதிரி ஆச்சாரியர் சாணக்கியர் உன்னுடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டாராம். அது உண்மையா? உன்னுடைய அழகான இந்த முகத்தில் முழுவதுமாக கரியை பூசிவிட்டு தப்பித்து இருக்கிறார். உன்னுடைய இந்த வீண் பேச்சை கேட்பதற்கெல்லாம் என்னிடம் நேரம் இல்லை. எனக்கு தெரியும், என்னுடைய பேச்சை கேட்பதற்கு உனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் உன்னுடைய முகத்திற்கு நேராக நான் உண்மையை கூறுகிறேன், உனக்கு தகுந்த இடத்தையும் கூறுகிறேன். நான் சொல்லும் நிறைய விஷயங்கள் உண்மையாக மாறிவிடுகிறது. அந்த பிராமணன் உன்னை அழிப்பதற்கு சபதம் செய்திருந்தார். எந்த சிகையை நீ இன்று அவமதித்தாயோ, நான் அதே சிகையின் மீது சபதம் ஏற்கிறேன். உன்னுடைய நந்த வம்சத்தை அடியோடு அழித்து விடுவேன் தனானந்தா. உன்னை இந்த சிம்மாசனத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தகுதியானவனை அங்கு அமர வைப்பேன். அவர் போட்ட சபதத்தை பூர்த்தி செய்யாமல் அவர் இறக்க மாட்டார். அந்த இறைவன்தான் அவருக்கு உதவி செய்திருக்க வேண்டும். மறந்து விட்டாயா? அந்த பிராமணனுக்காக மிருத்யுஞ்சய ஜபத்தை அன்றொரு நாள் நீதானே செய்ய வைத்தாய். மறந்து விட்டாயா தனானந்தா? முடிந்ததா? மூரா வழிவிடு. உனக்கு தேவையான நேரத்தை நான் அளித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் சந்திரா. ஆச்சாரியரை வெளியே அழைத்து செல்வதற்கு இந்த நேரம் உனக்கு போதும் அல்லவா? நான் இந்த தொட்டியில் இருக்கும் இந்த துவாரத்தை மூடிவிடுவேன். இங்கு எதுவுமே இல்லை சகோதரரே.
அதோ பாருங்கள் சகோதரா, நீர் அசைந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது சாணக்கியனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் இந்த நீரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இப்போது ஒன்றுதான் தோன்றுகிறது. நான் அந்த சாணக்கியனுக்கு அளித்த விஷத்தை முதலில் உங்களுக்கு அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதை விடுங்கள். அந்த விஷம் சாணக்கியனின் விஷயத்தில் வீணாகிவிட்டது. இங்கிருந்து செல்லுங்கள். நில்லுங்கள் மகாராஜா, இங்கே பாருங்கள். பாருங்கள் மகாராஜா, சாணக்கியனின் மாலை. அப்படியானால் அந்த சாணக்கியன் இந்த நீர்க்குழாயின் மூலம் வெளியில் சென்றிருக்கிறான். அந்த அடிமைதான் அவனுக்கு உதவி இருக்கிறான். ஆச்சாரியரே, இன்னும் சில நிமிடங்கள் தான் ஆச்சாரியரே. சீக்கிரமே நாம் வனத்திற்கு சென்று விடுவோம். அதற்கு பிறகு இந்த விஷத்திற்கான ஔஷதத்தையும் நாம் தேடி விடுவோம். நீங்கள் சற்று தைரியத்தோடு இருங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்தும் நான் வரவிட மாட்டேன். வாருங்கள். நான் இதன் வழியாக சென்று அவர்களை பிடித்து அழைத்து வருகிறேன். தேவையில்லை சகோதரர். அவன் கண்டிப்பாக இன்னொரு வழியாகத்தான் சென்றிருப்பான். நிச்சயமாக அந்த அடிமை இந்த வேலையை தனியாக செய்திருக்க மாட்டான். அவனுடைய நண்பர்களும் இதற்கு நிச்சயமாக அவனுக்கு உதவி செய்திருப்பார்கள். நான் சொல்வது யார் என்று உங்களுக்கும் நன்றாக தெரியும். சந்திரகுப்தன். மகாராஜா, இந்த சுரங்கத்தின் வழியாக சாணக்கியனை தப்ப வைக்க முயற்சித்திருக்கிறார். அதாவது சகோதரர் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார். இது ஒருவர் மட்டும் செய்த காரியம் அல்ல. செல்லுங்கள், அவர்களை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள். சாணக்கியா!
அவர்கள் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. இந்த சுவடுகளை பின்தொடர்ந்து சென்று என் முன் அழைத்து வாருங்கள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.